தான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண ஒருத்தன் ரொம்ப தப்பான பழக்கவழக்கம் கொண்டவன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே ஹீரோயின் அவனை விட்டு விலகிடுறாங்க. ஆனா அதே தப்ப ஹீரோயினும் அதிகமாவே பண்ற மாதிரி படத்துல காட்டுறாங்க. இதெல்லாம் இப்போ ரொம்ப சகஜங்கிற மாதிரியே நார்மலைஸ் பண்ணியிருக்காங்க. தப்பு ஒண்ணுதான். ஆனா ஒண்ணு மட்டும் தப்பு, இன்னொன்னு மன்னிச்சு ஏத்துக்கலாம்னு எந்த வகையில படத்துல அதை நியாயப்படுத்த முடியும்? அதை எந்த வகையில நாங்க ரசிச்சு பார்க்க முடியும்? கேரக்டர்ஸோட தன்மைக்கேத்த இயல்பான போக்குல இல்லாம இஷ்டத்துக்கும் கதையை கொண்டு போறாங்க. ரவிக்கும் நித்யா மேனன் பையனுக்கும் ஒரு ஃபுட்பால் இன்ட்ரோ சீன் இருக்கு. அதை பார்க்கறப்பவே ரெண்டு பேரோட கேரக்டர் டெவலப்மெண்ட் இதுதான் ஒவ்வொரு காட்சியும் அவங்க காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம மைண்ட் ஸ்கிரீன்ல ஓடிடுது. அந்த அளவுக்கு ஹைலி பிரெடிக்டபிள் திரைக்கதையா இருக்கு. முக்கியமா நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டு ரவி மோகனுக்கு மிகப்பெரிய வலியை கொடுத்துட்டு போன டிஜே பானு ரவிக்கும் நித்யாவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகியிருக்க சமயத்துல திடுதிப்புன்னு வந்து நிக்கிறதெல்லாம் ரொம்ப ஓல்டு ஸ்கூல் டெம்ப்ளேட்டா இருக்கு. 8 வருஷமா அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எந்த முகத்தை வச்சுட்டு அவரை பார்க்க வராங்க, ஒருவேளை ரவி நித்யாவை லவ் பண்றது தெரிஞ்சு வயிற்றுச்சலாகி அவங்க ரிலேஷன்ஷிப்பை கெடுக்கிறதுக்காக கிளம்பி வந்துட்டாங்களா? ஒண்ணுமே புரியல. இவங்க வந்ததுக்கு அப்புறம் நித்யா மேனன் பொறாமைப்படுறதும் டிஜே பானு ரவி கிட்ட உரிமை எடுத்துக்கிறதும் ரொம்ப கிளிஷேடு ட்ரையாங்கிள் லவ் டிராமாவா நம்ம பொறுமையை சோதிக்குது.